வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான ஹாப்பி வெட்டிங் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டெலிகிராம் லிங்க்கு. ஸோ அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், அதில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம 1 by 1 ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, ஸோ வெட்டிங் தான் நம்ம மேக் பண்ணுறதுனால நீங்கள் வெட்டிங் மட்டும் இல்லை, ஸோ வேறு என்ன இதுக்கு எடிட் பண்ணாலையுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோஸ் எல்லாம் இருக்கும். அதில் 2:3 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு அதுக்குள்ளே ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க, ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல சைடில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் அது மேலே இருக்க இமேஜுக்கு கொஞ்சம் இது டவுனாக இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ரேஷியோ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிராப்பில் போய்ட்டு மறுபடியும் அதே மாதிரி 2:3 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி நீங்களே வந்துட்டு கரெக்டாக கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழே காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு கீழே இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோமோ செட் பண்ணிட்டு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்பயுமே கிராப் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ரேஷியோவை கரெக்டாக செலக்ட் பண்ணி ஃபேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இமேஜ் வந்து செட் ஆகும். இப்போ மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணி ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. இதை வந்து 1:1 ரேஷியோவுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த மேலே இருக்க இமேஜ் எந்த சைஸில் இருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃப்ளவர் இமேஜை வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதோட சைஸ் இந்த மாதிரி லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அந்த இமேஜுக்கு 2 இமேஜுக்கும் சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் சென்டரில் செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே தலைகீழாக வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு மேலே இந்த மாதிரி இப்போ எப்படி நான் செட் பண்ணுறேனோ அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சேம் அதே மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போது பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் மேக் பண்ணிட்டோம். இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பி வெட்டிங் அப்படின்னு வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்ன கலர் வேணுமோ டெக்ஸ்ட்டுக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷேடோலாம் இருக்கும், வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. அதே மாதிரி பக்கம் டபுள்இ ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல போல்டான ஃபாண்டோ இல்லை நீங்கள் எந்த மாதிரி ஃபாண்டை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏதோ ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃபாண்டோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸுக்கு அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டுடைய சைஸை கம்மி பண்ணி அதுக்கு மேலே இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே பென்சில் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதை டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வெட்டிங்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு சென்டென்ஸாக நீங்கள் வந்துட்டு குரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் என்ன சென்டென்ஸ் வேணுமோ அந்த சென்டென்ஸை அங்கே வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கும் நீங்கள் டெக்ஸ்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அதே ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னா அதை விட்டுருங்க. அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள்.
இப்போ அதை செட் பண்ண வாட்டி டெக்ஸ்ட் ஆப்ஷனை எகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு 3 or 4 எமோஜிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபோட்டோன்ற வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன சாங்ஸ் போட்டு ஆட் பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு ஃபோட்டோவாகவும் மேக் பண்ணிடலாம், வீடியோவாகவும் இதில் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.